குட்டீஸ், நம்ம ஒரு சாதாரண அட்டையை வச்சு கூட சூப்பரான ஒரு கிராஃப்ட் கூட பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் சோப்பு பாக்ஸ் அட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் காமிக்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே கலர் பண்ணி எடுத்துடலாம். எடுத்த பின்னாடி பிளாக் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு கையிலே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதை கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. நமக்கு எத்தனை தேவைப்படுமோ அத்தனை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பீஸ் மாத்திரம் நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. பெருசாக சுற்றினதில் வந்துட்டு மேலே மாத்திரம் டாப்பில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி பிளாக் கலர் பேப்பரை வந்து ஒட்டி வச்சுருக்கோம். அதை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. ஃபேஸ் மாதிரி இருக்கும். அது மேலே வந்து தலைப்பாக மாதிரி ரெடி பண்ணி அதையுமே கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாடி வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி ஷேப்பில் வந்து வரைஞ்சி கீழே கொஞ்சம் வளைவாக வரைஞ்சிட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. கீழே வந்துட்டு கால் மாதிரி ஒட்டணும். அதுக்கு ஹார்ட் ஷேப் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குட்டி டால் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு கையெல்லாம் வந்து ஃபிட் பண்ணணும். நம்ம குட்டியாக ரோல் பண்ணி எடுத்துள்ள பிளாக் கலர் பேப்பர் அதை வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு புல்லாங்குழல் ஊதுற மாதிரி வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி மடிச்சு விட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு அதை கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி கொட்டடிக்கிற மாதிரியும் கீழே வந்துட்டு மத்தளம் கொட்டுற மாதிரியும் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி முடித்த பின்னாடி இதை வந்து நிற்க வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு திக்னஸ் அதிகமாக இருக்கிற கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஓட்டை மாதிரி போட்டு இதை அப்படியே நிற்க வச்சிட போகிறேன். இதுக்கு வந்து இன்னுமே ஃபேஸ்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே வந்து கண் வாய் மாத்திரம் வரைஞ்சி விட்டுக்கிறேன். சும்மா மேலே 2 வலை மாதிரி போட்டு கீழே ஒரு குட்டி வலை மாதிரி போட்டோம்னா கண்ணும் வாயும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா பொம்மையிலும் போட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே கார்ட்போர்டில் சென்டராக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நிற்க வச்சிடணும். அந்த பொம்மையை பேக் சைடில் வந்து ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை நிற்க வச்சுட்டா சூப்பரான டால் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செகண்ட் ஐடியா வந்து பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு கார்ட்போர்டை இந்த மாதிரி வந்து மேலே இருக்கிற ஷீட்டை வந்து உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டல் ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்கு கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எத்தனை பீஸ் தேவைப்படுமோ நீங்கள் ரவுண்ட் எத்தனை தண்டி போடுறீங்களோ அத்தனை பீஸ் நமக்கு தேவைப்படும். ரவுண்டு சின்னதாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு கம்மியான பீஸ் தான் தேவைப்படும். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் ரவுண்ட் போட்டுட்டு இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுக்க போகிறோம். அந்த ரவுண்டுக்குமே நம்ம வந்து க்ரீன் கலரே பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள்லாம் ஒயிட் கலர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒட்டுறோம் இல்லையா? அது க்ரீன் கலர்ன்றதுனால க்ரீன் கலர் கொடுத்தீங்கன்னா நமக்கு லைட்டில் கேப் இருந்தால் கூட அவ்வளோவா அசிங்கமாக தெரியாது. அதனால நீங்கள் க்ரீனே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து நார்மலாக எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் இந்த ஃப்ளவர் தான் ஒட்டணும்னு இல்லை, வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் தெரியும்னா கூட ஒட்டிக்கலாம். இல்லை டபுள் கலரில் கூட ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் எல்லோ கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அது எல்லாத்தையுமே அதில் ஒட்டிட்டோம்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து இருந்துச்சு. வாலில் மாட்டிட்டு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து பெட்டல்ஸ் வந்து ஒட்டி விட்டுருங்க. நம்ம லீஃப் மாதிரி கட் பண்ணோம் இல்லையா? அதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கேப் விடாமல் ஒட்டுங்க. அதாவது மேலே வந்து டச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ரொம்ப கேப் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாயிரும். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கேப் ஜாஸ்தி இருக்குன்னா சைட்லலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாயிடும். அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு பெட்டல்ஸ் வைக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்பவே கேப்பு சின்னதாகவும் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லைட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற கேப்பை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சென்டர்லேயும் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஃப்ளவரை வந்து அந்த கம் அப்ளை பண்ண இடத்துல ஒட்டி விட்டுருங்க. கீழே வந்து தோரணம் மட்டும் தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பேப்பரை நீளமாக கட் பண்ணி அதில் சேம் இதே மாதிரி நம்ம வந்து பெட்டல்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே ஃப்ளவர் ஒட்டி நம்ம வந்து தொங்க விட போகிறோம். நான் 3 தோரணம் மாதிரி தொங்க விட போகிறேன். நீங்கள் ஒரு 5 கூட தொங்க விடலாம் சென்ட்ரு. அதுக்கப்புறம் அந்த சைடில் 2 இருக்கிற மாதிரி வந்து தொங்க விடலாம். நான் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக 3 மாத்திரம் தொங்க விடுறேன். ரொம்பவே க்யூட்டாக வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து மேலே க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அதையே டபுள் கலரில் பிளாக் ஒயிட் அந்த மாதிரி டபுள் கலரில் கூட பண்ணி எடுக்கலாம். நான் வந்து க்ரீன் கலரில் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். இப்போ வாலில் மாட்டிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி பண்ணேன். ரொம்பவே முக்கியமாக தான் இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து கிருஷ்ணர் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்டில் எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கலர் பண்ணி எடுக்க போகிறோம். என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தலைப்பாகைக்கு நான் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொடுக்க போகிறேன்.
நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து பிளாக் கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கைக்குமே பிளாக் கலர் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு அதாவது ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம், அதுக்கு டபுள் கலரில் கொடுத்துக்கலாம். தலைப்பாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். அதாவது அந்த வளைவெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் லாஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அதனால் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை மார்க்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. மார்க்கரோட பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா ப்ரைட்டாக வந்து தெரியும். இப்போ ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு புல்லாங்குழல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எல்லோ கலர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒட்டி விட போகிறோம். தலைப்பாகையை ஃபஸ்ட்டு ஒட்டிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணதை ஒட்டிவிடுங்க. அப்புறம் புல்லாங்குழல் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கையை வந்து அது மேலே வச்சு விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கிருஷ்ணர் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்து புல்லாங்குழலை வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டணும். அப்படியே கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ சூப்பராக ஒட்டிட்டு வந்துடுறேன். இப்போ ஒட்டிட்டு வந்த பின்னாடி கொஞ்சம் ஹைலைட்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கிருஷ்ணருக்கு தகுந்த மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மண்டல ஆட் பண்ணுவோம்ல, சும்மா டாட் டாட்டாக வச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு விட போகிறேன். அதாவது சென்டரில் ஒன்று வச்சு சுற்றிக்கும் டாட் வைக்கணும். அந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. நான் வந்து நார்மல் பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.